நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு. யாரெல்லாம் இன்றைக்கி எஸ்பிஓ போர்ட்டலில் போய் உள்ளே லாகின் பண்ணி பார்த்தீங்க, போய் பாருங்கள். எதுக்காக இன்றைக்கி நோட்டீஸ் போர்டில் தகவல் வராமல் நம்முடைய வெப்சைட்டில் வந்திருக்குது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட்டீஸ் போர்டில் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு எஸ்பிஓ கொடுக்குற தகவல் எல்லாமே லீகலாக A to Z எல்லாமே கொடுத்துட்றாங்க. இதில் எஸ்பிஓவில் ட்ராவல் பண்ணுறவங்க, அதாவது எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அதர் மெம்பர்ஸும் அந்த நோட்டீஸ் போர்டுக்குள்ளே உள்ளே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க தேவையில்லாத விஷயங்கள், இப்போ நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் நம்மளுடைய எஸ்பிஓ எல்லாமே கிளியராக சொல்கிறாங்க. சரியோ தப்போ, டிலே ஆகுது, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம், அப்ரூவல் வாங்க போகிறோம், இந்த தகவலெல்லாம் அதர் கம்பெனி மெம்பர்ஸும் உள்ளே இருக்காங்க. இது போக தேவையில்லாத குழப்பங்களை உண்டாக்குற மெம்பர்ஸும் இருக்காங்க நோட்டீஸ் போர்டில். நம்ம நோட்டீஸ் போர்டில் கொடுக்குற தகவல்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேறு மாதிரி கொண்டு போயிடுறாங்க, டைவெர்ட் பண்ணி கொண்டு போயிட்டு மக்களோட அந்த ஒரு, இப்போ நம்ம என்ன தான் நம்ம நோட்டீஸ் போர்டில் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அதெல்லாம் தப்பு, அப்படியான்னு எல்லாத்தையும் போட்டு உழப்பி விட்டுட்டு இங்கே கொடுக்குற தகவல்கள் அப்படியே எடுத்து போய் காப்பி பண்ணி அவங்க சார்ந்திருக்க கம்பெனியில் பேஸ்ட் பண்ணுறாங்க. பேஸ்ட் பண்ணனா ஒரு சூசகமாக நம்ம எஸ்பிஓவில் இப்போ நம்மளுடைய சங்கர் சார் சொல்கிறாங்க, ஒரு சிம்பிளாக இந்த மாதிரி ஒர்க் தான் வரப்போகுது, இந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம், அது சம்மந்தமான வேலைகள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு அதை அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, அவங்க சார்ந்திருக்க கம்பெனியில் அதை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? பொதுவான இப்போ நோட்டீஸ் போர்டுன்றது நம்ம எஸ்பிஓவில் பயணிக்கிற அதாவது மெம்பர்ஸ் மட்டும் இருந்தால் ஓகே. ஆனால் இவங்கெல்லாம் எல்லா பேருமே உள்ளே இருக்கிறதுனால ஒரு சில முக்கிய தகவல்கள் எல்லாமே இனிமேல் அப்படி இல்லை, இந்த டைம் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டில் யாரெல்லாம் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ள லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வர்ற விஷயங்கள், அதாவது நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க கம்பெனி சைடில் இருந்து அப்படின்ட்டு நம்ம மட்டும்தான் பார்க்க முடியும். அதுவும் எஸ்பிஓவில் பயணிக்கிறவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா ஸ்டாஃப் ஐடி இருக்கு இல்லையா, ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு போடாமல் அந்த லாகின் பேஜுக்குள்ளேயே போக முடியாது. அப்படிப்பட்ட தகவல்கள் வெப்சைட்டில் வந்திருக்கோம்னா இனிமேல் இந்த மாதிரி வந்தால் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் தோணுது. என்னென்னா தேவையில்லாத இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தவிர்க்கலாம். ஏன்னா மற்ற கம்பெனி ஆட்கள் உள்ளே இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள், நம்ம எஸ்பிஓ ஓப்பன் ஆகிறதுக்கு லேட் ஆகிறதுக்கு காரணமும் இதான். நம்ம எஸ்பிஓ இவ்வளோ நாள் லேட் ஆகுது அப்படின்னா காரணம் இந்த நோட்டீஸ் போல் அதர் மெம்பர்ஸ், அதர் பர்சன் உள்ளே இருக்கிறதுனால தான் தேவையில்லாத குழப்பங்களை உண்டாக்கி எங்கே நம்ம இப்போ எஸ்பிஓ வளர்ந்து வேறு லெவலுக்கு வந்துருச்சுன்னா இவனுடைய மற்ற கம்பெனிஸ் எல்லாமே என்ன ஆகும், பணம் பிடுங்க முடியாது மற்ற கம்பெனிக்காரங்க. அதை மனசில் வச்சுட்டு என்னென்ன குறைச்சல் கொடுக்க முடியுமோ எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் சளைச்சவங்க நம்ம எஸ்பிஓ கிடையாது. அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே தான் இருப்போம். என்ன இப்போ திங்கள் செவ்வாய்ன்றது ஒரு சனிக்கிழமை நைட்டு அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ நம்ம நோட்டீஸ் போர்ட்லேயோ அல்லது வெப்சைட்லேயோ எதிர்பார்க்கலாம் என்ன இன்ஃபர்மேஷன் வருதுன்ட்டு. போர்ட்டலில் எதாக இருந்தாலும் லாகின் பேஜில் உள்ளே போய் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.